தமிழகத்தோட முன்னணி நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய பார்த்திபன் அப்புறம் சீதா இவங்க 2 பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்திபனுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. பார்த்திபன் சீதா இவங்க 2 பேரும் 1990ஆம் வருஷம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில பிரச்சனையால இவங்க பரஸ்பர சம்மதத்தோட பிரியறதா சொல்லி 2001ஆம் வருஷம் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இவங்களோட இளைய மகள் கீர்த்தனாவுக்கு கடந்த வருஷம் தான் திருமணம் நடந்திருக்கு. இப்போ அவங்க வீட்டில் மறுபடியும் திருமண ஏற்பாடுகள் நடக்குது. அது என்னன்னா, அவங்களோட மூத்த மகள் அபிநயாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. மாப்பிள்ளை நரேஷ் கார்த்திக் இவர் நடிகர் எம்.ஆர். ராதாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் இருக்கிற ஹோட்டலில் இவங்களோட நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் வரப்போற மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி மணமகன் பேர் நரேஷ் கார்த்திக். இவர் நடிகர் எம்.ஆர். ராதாவோட பேத்தியும் எம்.ஆர்.ஆர். வாசுவோட மகளா இருக்கக்கூடிய சத்யா ஜெயச்சந்திரன் இவங்களோட மகன். இந்த கல்யாணம் 2 வீட்டோட பெற்றோர்களும் பார்த்து நிச்சயம் பண்ணப்பட்டது. கடந்த ஜனவரி மாதமே திருமணம் நிச்சயமாயிருக்கு. அந்த தகவலும் இப்போதான் வெளியாயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நடிகர் பார்த்திபன் விஷாலுக்கு ஆதரவாக இருந்ததால சமீபத்தில் சங்கத்தோட துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழாவோட இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனா பல காரணங்களால நிகழ்ச்சிக்கு முன்பாகவே பார்த்திபன் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இளையராஜா 75 நிகழ்ச்சியில் கலந்துக்கல. இது திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதை பத்தி பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இளையராஜாவோட தீவிர பக்தன். அதனால விஷால் இந்த நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு. அது மட்டும் இல்லாம ரஹ்மான் கிட்ட தான் பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சம்மதம் வாங்கினேன். இந்த நிகழ்ச்சியாக ஸ்கிரிப்ட் எழுதி ஒன்று வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு நடிகர் ரமணா ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாரு, நீங்க எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி அன்னைக்கு காலையில நான் ஒரு பெண் நிகழ்ச்சி தொகுப்பாளரை ஏற்பாடு செஞ்சிருந்தேன். ஆனா நந்தா வேணாம் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இந்த நிகழ்ச்சியில தலையிடுறத ரமணா அப்புறம் நந்தா இவங்க விரும்பல. அது மட்டும் இல்லாம ட்ரம் சிவமணி ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியை கேன்சல் செய்ய சொல்லி இந்த விழாவில் கலந்து கொள்ள கேட்டேன். ஆனா அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம விஷால் ஒரு வார்த்தை கூட அவங்கள்ட்ட இதை பத்தி சொல்லல. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி என்ன ஓரமா உட்கார வச்சாங்க. இப்படி நந்தா ரமணா இவங்க 2 பேராலும் நான் மறுபடியும் அவமானப்படுத்தப்பட்டேன். அதனால உடனடியாக ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டேன். இப்போ விஷாலுக்கும் ஆதரவு தரேன். ஆனா எனக்கு நடந்த அவமானங்களை பொறுத்துக்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் பார்த்திபன் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.